பலரும் அறிய வேண்டிய அவிழ்க்கப்படாத சில முடிச்சுக்களோடு கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு தேசம். இத்தேசம் பற்றி நீங்கள் அறிந்துள்ளீர்களா? தமிழர்களாகிய நாம் கண்டிப்பாக தவற விட்டு விடாது அறிய வேண்டிய ஒரு தேசம்தான் இது. அறிவோம் வாருங்கள். குமரி கண்டம் என்று சொல்லப்படுகிற பரந்துபட்ட ஒரு நிலப்பரப்பு தான் இத்தேசம். கண்டம் என்று சிறப்பித்து கூறும் அளவிற்கு பெரியதாக பரவி கிடந்தது. இதுதான் எமது பழந்தமிழகம். தெற்கே ஆஸ்திரேலியா, மேற்கே ஆப்பிரிக்கா, வடக்கே தற்போது உள்ள இந்தியா முதலியவற்றை தொட்டுக்கொண்டு இலங்கையையும் உள்ளடக்கி கிடந்ததுதான் நாம் கொண்டாடி போற்றும் குமரி கண்டம். இதுவே உலக நாகரிகத்தின் தொட்டில், கன்னித் தமிழ் முன்னோரின் இருப்பிடம். இக்கண்டத்திலேதான் மாந்த இனம் தோன்றியது. முதலில் தோன்றிய மாந்தன் இன்றைய மாந்த குரங்கை போல் மயிரடர்ந்த உடலோடு குனிந்து நடப்பவனாக இருந்தான். இவ்வகையான விலங்குத்தன்மை கொண்ட மாந்தனை ஆய்வாளர்கள் இளமூர் என்று பெயரிட்டு அழைத்தனர். இக்கரணியத்தால் குமரி கண்டம் ஆய்வாளர்களினால் இளமூரியா என அழைக்கப்பட்டது. மேற்குலக ஆய்வாளரும் ஏற்கும்படி ஆராய்ந்து மெய்ப்பித்து நிறுவினார். இதன் விளைவாக முதல் மாந்தன் தமிழன். அவன் பேசிய மொழி தமிழ் மொழி. அவனது பிறந்தகம் குமரி கண்டம் என்பதை கண்டறிந்தார். குமரி கண்ட மக்கள் கால ஓட்டத்தில் நாகரிகத்தின் உச்சநிலையை எட்டியிருந்தனர். மேம்பட்ட இலக்கிய இலக்கண வளம் கொண்ட மொழியையும் கொண்டிருந்தனர். குமரி கண்ட மக்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் தொடர்ச்சியே உலகம் வியந்து பார்க்கும் தஞ்சை பெரிய கோவிலாகும். அத்தோடு ஆலயங்கள் காட்டி நிற்கும் அற்புதமான கட்டடக்கலை, அதை அவன் கையாண்ட நுட்பம் அளவில் அடங்காதவை. மேலும் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற ஐம்பூதங்களையும் குறிக்கும் 5 கோவில்களை செங்குத்தாக ஒரே நேர்கோட்டில் அமைத்திருக்கும் விந்தை அபூர்வமானது. குமரி கண்ட மக்களின் திறமை எப்படி இருந்திருக்கும் என்பதை சொல்லவும் வேண்டுமா? போய்விட்டன. குமரி கண்டத்தின் பெரும் பகுதி கடலுள் மூழ்கியது. இந்த செய்தியை சிலப்பதிகாரம் கூறுகிறது. குமரி கண்டம் பற்றிய செய்திகள் நக்கீரன் எழுதிய இறையனார் அகப்பொருளுரையில் காணப்படுகிறது. மேலும் 3 முறை நடந்த கடற்கோளில் பெரும் பகுதி கடலினுள் ஆழ்ந்தது. கடைசி கடற்கோளின் போது இந்தியாவுடன் சேர்ந்திருந்த இலங்கை தனியாக பிரிந்தது. குமரி கண்டத்தில் அழியாமல் எஞ்சிய பகுதிகளாவன தமிழகத்தின் தென் பகுதியும் இலங்கையுமாகும். இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் குமரி கண்ட மாந்தரின் வழித்தோன்றல்கள். குறிப்பாக இலங்கையை ஆண்ட இராவணனின் வழிவந்த மக்களும் இதில் அடங்கலாம். மேலும் பறந்து விரிந்து கிடந்த குமரி கண்டம் பல்வேறு நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. எழுதுவதற்கு ஓலை வழங்கிய ஏழ்குறும்பனை நாடு, தேனும் தினையும் தந்த ஏழ்குன்ற நாடு, செந்நெல் வளங்கொழித்த ஏழ்குணகரை நாடு, பஃப்ருளியாற்றின் பசுமை கொஞ்சும் ஏழ்மதுரை நாடு, தென்னை வளம் செறிந்த ஏழ்தெங்க நாடு, வீர மறவர்கள் வாழ்ந்த ஏழ்முன் பாலை நாடு, கடலும் காயலும் நிறைந்த ஏழ்பின் பாலை நாடு. இவ்வாறு 7 நாடுகளாக 49 நாடுகள் காணப்பட்டன. குமரி ஆற்றுக்கும் பஃப்ருளி ஆற்றுக்கும் இடையே பெருவள நாடு காணப்பட்டது. இது பெருவளம் கொண்டிருந்தது என்பதில் ஐயமில்லை. இந்த பெருவள நாட்டின் தெற்காக தென்பாலி நாடு காணப்பட்டது. வளங்கொழித்து சிறந்தோங்கி காணப்பட்ட குமரி கண்டம் அமைதியாக கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. இதன் தலைநகராக முத்து குளிக்கும் கடல் முத்தமிடும் தென் மதுரை விளங்கியது. இது தற்போதுள்ள குமரி முனைக்கு தெற்காக 200 கல் தொலைவில் காணப்பட்ட எழில் நகரம். எண்ணற்ற இலக்கிய மலர்கள் பூத்து குலுங்கிய தமிழ் பூஞ்சோலை ஆகிய இந்த தென் மதுரையில்தான் தேமதுர தமிழை வளர்க்க பாண்டிய மன்னன் காய்ச்சின வழுதி முதலாவதாக சங்கம் அமைத்தான். கவியாளும் புலவர்களுடன் புவியாளும் மன்னர்களும் கூடியிருந்து தமிழ் வளர்த்தனர். தமிழின் தொன்மையையும் தமிழனின் தோற்றத்தையும் பல்வேறு ஆய்வாளர்கள், அறிஞர்கள் அவ்வப்போது கூறிக்கொண்டுதான் வருகிறார்கள். அரசியல் மேலாண்மை கரணியமாக அவை வெளிச்சம் பெறுவதில்லை. தமிழர்களாகிய நாங்களே அவற்றை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும்.